nonprofit, educational or personal. எங்க அண்ணா பேரு சரத்ராஜ், எல்லாம் ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. எப்படி இருந்தாரு? அப்பா கத்தியில குத்திட்டாரு மேடம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ரொம்ப பிடிக்கிறாரு. இன்னமும் அவருக்கு வந்து நான் தான்றது இன்னமும் அவருக்கு அடங்கல மேடம். அந்த வெறின்றது அவருக்கு அடங்கவே மாட்டேன். யார் அவன்? தாத்தா வராரே, அதுல உட போறாரே, இதுல உட போறாரே. பெருசு. ஆயா, வணக்கம். வணக்கம் சொல்லு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. Come India. Indian is back. பட்ட பட்டையா விபூதி எல்லாம் இட்டிருக்கீங்க. குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. எல்லாம் இங்கே தான் அனுப்பிச்சு விட்டாங்க. கையில கத்தி வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, 5 விரல் இருக்குது. கருப்பேன், குசும்புக்காரன். விரல் ஒண்டி தான் இருக்குது, கத்தி கத்தி எல்லாம். பாக்கெட்ல ஏதாவது கத்தி வச்சிருக்கீங்க? பாக்கெட்ல ஒரு சின்னது இருக்குது, சின்னது இருக்குது. பராக் போடுவீங்க. அப்புறம் தண்ணி. எவ்வளோ அடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு அப்படி இப்படி குறைஞ்சது ஒரு 2 குவார்டரு. அது இல்லாம இருக்க முடியாது. கை காலெல்லாம் இப்பவே நடுங்குது. ஏன்? கை கால்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. ஏன் அடிக்காம? அடிக்காம. ஜெயில இருக்கும்போது எப்படி அடிப்பீங்க? போலீஸ்காரர்கிட்ட காசை கொடுத்தா அவனுங்களே கொண்டாந்து கொடுக்குறானுங்க. போலீஸ்காரர்கிட்ட காசை கொடுத்தா அவனுங்களே கொண்டாந்து கொடுக்குறானுங்க. இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் எங்கேயோ காட்டில் உள்ளவங்க போல தெரியுது. அப்ப நீங்க? எங்க மக வேற புள்ளக. பெரிய பையன் எங்க? பெரிய பையன் போயிட்டார். எப்படி? கத்தியால குத்தி கொண்டுட்டேன். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். எக்ஸ்பார்ட் அவர் விடிய காலையிலே போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட். என்னடா பாக்குற பண்ணி பயல, புடிங்க சார் அவனை. சொந்த மகனே கொன்ன சைக்கோ நீங்க. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. 14 வருஷம் நல்லா களி தின்னுக்கிட்டு நல்லா இருந்தேன். உங்க மனைவி எங்க? எதுக்கு ஞாபகப்படுத்துங்க, என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற ரொம்ப அப்படியே ஆமாங்க சார். மனைவி நான் ஜெயிலில் இருக்கும்போது செத்துட்டாங்க. எப்படி செத்தாங்க? உங்க வீட்டுக்கு தான் கேட்கணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. உங்க பேர் என்னங்க? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. சுப்பிரமணியங்க. உங்க வைஃப் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? சொல்ல முடியாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? காலத்துல யாருன்னா வேணும்னு நீங்க சாவுற நேரத்துல இருந்தாலும் உள்ள சொல்லிட்டு தான் சாவுவேன். யார் நீங்களா? போய் சொல்றது இல்ல இன்னொருத்த நாட்டம். நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. உண்மை சொல்லுங்க. இப்போ எப்ப என் சொந்தம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்களேன் பாக்கலாம் உங்க உண்மையை. என் சொந்தம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்களேன் பாக்கலாம் உங்க உண்மையை. எனக்கு எனக்கு உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணும்ப்பா. போய் தேடிக்கிட்டு போங்க. அட மலக்குறங்க. அப்பா பேரை சொன்னாக்கா போதும் நடுங்கணும். என் பேரை சொன்னாலும் அப்படித்தான். அவ்வளவு மரியாதை. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. சரி, திரும்பி டைம் பயப்பட மாட்டேன், நின்னு அடிக்குவேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. அண்ணன் வந்து முருகன். அண்ணி பேரு நாங்க சொல்றது இல்லை. மாமனார் பேரு தெரியாது. அண்ணன் எப்படி இருக்காரு தெரியாது உங்களுக்கு? இன்னும் சத்தியமா தெரியாது சார். அண்ணனுக்கு பசங்க? தெரியவே தெரியாது சார். என்ன பேரு உங்களுக்கு? அது தெரியாது, தெரியாது. என்ன வயசு இருக்கும்? சும்மா எனக்கு ஒரு மைல் தெரியாது. எனக்கு செத்த பையல எனக்கு பார்க்கும்போது ஒரு 7 வயசு 8 வயசு.
அப்ப பேரு தெரிஞ்சிருக்குமே. மறந்து போயிட்டு இருக்கிறேன். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு நன்னாரி பயல பிச்சு பிக்காளி எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அதுக்குள்ள போயிருவேன். யார மல்லிகா? அது தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? மல்லிகா கடைசியா எழுதிச்சுப்பா லெட்ரு. இங்க வந்து நான் என்ன பண்றேன்? நான் என்ன பாக்கெட்ல போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறடா. நக்கல்யா அவனுக்கு. நிச்சயமா உங்களுக்கு அவ மேல பாசம் இருக்கும். பாசத்தோட வளர்த்ததுனால தாமா இவங்க இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி தூங்குற நேரத்துல கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு இருக்கு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அவருக்கு ஆக்குற ஃபார்முலா தெரியாதுல, அழிக்கிற ஃபார்முலா அத்துபடி. நீங்க உங்க பையனை கொன்னுட்டீங்கன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இது சத்தியமே இல்லை. 20 வயசு பையனை கொன்னதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல? சத்தியமா இல்லை. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நீங்க பார்த்ததே இல்லையா உலகத்துல எந்த புள்ளியும் அப்பனை அடிச்சு எல்லாருமே கத்தி எடுத்துன்னு குத்திடுறாங்களா, கொலை பண்ணிடுறாங்களா? அப்புறம் பூமியில யாரும் வாழ மாட்டாங்கப்பா. நாங்க வாழ்றோம். அப்படி இவங்க தானா படிச்சுக்கிட்டாங்களா மேடம்? எங்க அம்மா படிக்க வைக்கிறது என்ன பெரிய ஹீரோ மாதிரி வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? வயசுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்களா? பேசாம இருக்கேனா? மாமா கோவம் வந்துருச்சு. பையனை குத்தி கொலை பண்ணிட்டு அவ்வளவு பெருமை பேச்சு. மனுஷனுக்கு எப்பவாவது ஒருக்கா உரைக்கணும் பண்ணின தப்பு. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? அதுக்கான வயசு வந்துடுச்சு உங்களுக்கு. நாங்க அதுக்கோசரம் யாருக்கிட்டையும் போகாம நாங்க நீங்க என்ன வீராப்ப பேசுறீங்க? இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. உங்க கடமையை நீங்க செய்யல, உங்க பிள்ளைங்களை பாக்கல. தெரியுது, நீ மூடு. நான் உங்களுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? அதான் உங்களுக்கு கஷ்டம். ஏன் நீங்க தானே பெத்து போட்டீங்க? எனக்கு இல்ல, அவங்க அம்மா. நீங்க தானே பெத்து போட்டீங்க. அவங்க அம்மா. அம்மாக்கு மானத்துல இருந்து குழந்தை வந்ததா? சொல்ல முடியாது. பொண்ணுக்கு முன்னால தோத்துடுவோமோ, எல்லாருக்கும் முன்னாடி தோத்து விடுவோமோன்னு நீங்க நடிக்கிறீங்க. என் வாழ்க்கையில தோல்வின்றது இல்ல. அன்னைக்கு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பையன் உயிரோட இருந்திருந்தாருன்னா உங்க ஃபேமிலி எப்படி இருந்திருக்கும்? இப்ப இருக்கிறதோட கேடு கட்டு போயிருக்கும். இவனை கொன்னிடலாமா? டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்ன பிளான் என்ன லைஃப்ல? என் லைஃப்லயா ஏதாவது பைசா இன்க்ரேஷன் குடிச்சிட்டு சேர்த்துடலான்ட்டு. செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? நெஞ்சில பயம் இல்லை. யாருக்கு? எனக்கு. ஆஹா இப்ப சேர்ந்துக்கிட்டு ஒரு 50 பேர் 100 பேர் அடிக்கட்டும். நான் ஒரு நக்கல்யா அவனுக்கு. நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்னு பைசன் குடிச்சு சாகணும், இல்லாட்டி போற ட்ரெயினுக்கு கழுத்தை கொடுத்து சாகணும். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஒண்ணுமே செய்யணும். நான் சொல்றது கேப்பீங்களா? நான் சொல்றது நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? உங்க மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? வருத்தம் பட்டா பைத்தியக்காரன் ஆயிடுவான். அப்ப வருத்தம் படக்கூடாதுன்னு இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க. கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுட என்பது வல்லவன் வகுத்ததடா இறைவா, பொய் சொல்லக்கூடாதுடா. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. உங்களை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும், ஆனா பிடிக்காது. இது யாரு டயலாக்? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.